என் வாய்ஸ் என் வாய்ஸ் கிளியரா கேக்குதுல்ல? பார்க்கலாமா? ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அளவைகள் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ அளவைகள் எத்தனாவது லெசன்? சூப்பர், மூணாவது லெசன் இல்லையா? ஸோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அளவைகள் தான் பார்க்க போறோம். சரியா? இதுல ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன வரைக்கும் பார்த்திருந்தோம்? கன அளவு வரைக்கும் பார்த்திருந்தோம் இல்லையா? ஒரு பீக்கர்ல தண்ணி வச்சு அதை எப்படி அளப்பாங்க அதெல்லாம் பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு பேரை பார்க்க போறோம். ஸோ ஒருத்தர் யாரு அப்படின்னா கனசதுரம். சதுரம். இன்னொருத்தர் யாரு அப்படின்னா கன செவ்வகம். சரியா? இவங்க ரெண்டு பேரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரைட். கனசதுரமும் கனசெவ்வகமும் பார்க்க ரொம்ப ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். கனசதுரம் ரெண்டுமே பார்க்க எப்படின்னா, நம்ம ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் கேம்ல ஒரு டைஸ் உருட்டுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரெண்டுமே இருக்கும். எப்படி இருக்கும்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்படிதான் எப்படி கனசதுரமும் இப்படிதான் இருக்க போகுது, கன செவ்வகமும் இப்படிதான் இருக்க போகுது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா கனசதுரத்துல இன்னும் அழகா வச்சுக்கலாமா? ஓகே. ஸோ இப்போ கனசதுரத்துல இதுல இருக்க எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே அளவா இருக்கும். கனசெவ்வகத்துல ஓ நீளம் அகலம் உயரம் மூணுமே வேற வேறையா இருக்கும். கனசதுரத்துல மூணுமே ஒரே அளவா இருக்கும். இதுதான் கனசதுரத்துக்கும் கன செவ்வகத்துக்கும் உள்ள வித்தியாசம். சரியா? ஓகே. இப்ப இதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன அளவு பார்க்க போறோம். ஓகேவா? அளவு. சரியா? கனசெவ்வகம் கனசதுரம் இது ரெண்டுலயுமே மூணு விஷயம் இருக்கும். என்னென்ன மூணு விஷயம்? நீளம், அகலம், உயரம். ஸோ இந்த மூணு இருக்கும். சரியா? இந்த மூணையுமே இந்த கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்துப்போம். எப்படி அப்படின்னா கன அளவு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா நீளம், அகலம், உயரம் இது மூணையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். பார்க்கலாமா? நீளம், நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். சரியா? எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதோட கன அளவு எப்படி இருக்குன்னா நீளம், அகலம், உயரம் இது மூணோட பெருக்கலா இருக்கும். சோ அதுல நம்ம இப்ப என்ன யார் ரெண்டு பேரும் எடுத்திருக்கோம்? கனசதுரத்தையும் கனசெவ்வகத்தையும் எடுத்திருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட கன அளவு என்ன? நீளம், அகலம், உயரம். இவங்க மூணு பேரையும் பெருக்குனா என்ன கிடைச்சிரும்? கன அளவு கிடைச்சிரும். சரியா? சரி. ஓகேவா? கன அளவு எப்படி கிடைக்கும்? நீளம், அகலம், உயரம். கனசதுரத்துக்கும் சரி கன செவ்வகத்துக்கும் சரி இவங்க மூணு பேரையும் பெருக்கினா எனக்கு என்ன கிடைச்சிரும்? கன அளவு கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே. ஸோ நான் இப்போ உங்க புக்ல இருந்து எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல, ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க சார். சார் ஏ சரி, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கன அளவோட ஃபார்முலா என்ன? நீளம், அகலம், உயரம் இவங்க மூணு பேரையும் பெருக்கணும். ஓகேவா? ஓகே.
ஸோ இதுல உங்களோட புக்ல பேஜ் நம்பர் 27 எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுல என்ன இருக்கு அப்படின்னா பயிற்சி 3.2 தான் பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்காங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா கனசதுரம் கனசெவகம். இவங்க ரெண்டு பேரோட கன அளவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களோட உயரம் அகலம் நீளம் இது மூணையும் பெருக்கினா கிடைக்கிறதா இருக்கும்னு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, குறிப்பேடு. ஸோ குறிப்பேடுனா என்ன, நம்ம நார்மலா யூஸ் பண்ற நோட். ஓகேவா? ஸோ குறிப்பேடு இருக்கு. ஓகேவா? அதோட நீளம் எவ்வளவு இருக்கு, நம்ம இப்படி எழுதிக்கலாம். நீளம் அகலம் ஓகே. நம்ம புக்ல எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே, சூப்பர். நம்ம புக்ல இந்த மாதிரி இருக்கு. இதுல குறிப்பேடோட நீளம் பாருங்க. குறிப்பேடோட நீளம் எவ்வளோ, 6 சென்டிமீட்டர். ஸோ நீளம் எவ்வளோ, 6 சென்டிமீட்டர். அகலம் எவ்வளோ, 15 சென்டிமீட்டர். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, உயரம். உயரம் எவ்வளோ, 1 சென்டிமீட்டர். சரியா? நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கன அளவு. சரியா? ஸோ நம்ம ஆல்ரெடி கன அளவுனா அதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்னது, நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். சரியா? இப்ப நீளம் எவ்வளவு இருக்கு, 6. பெருக்கல் அகலம் எவ்வளவு இருக்கு, 15. பெருக்கல் உயரம் எவ்வளவு இருக்கு, 1. பெருக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் 15 முதல்ல நான் 6ஆல பெருக்கிக்கிறேன். சரியா? 6 30. ஸோ 3 1 6 90. ஸோ இப்போ என்ன, இது ரெண்டே பெருக்கினா எனக்கு என்ன கிடைச்சு, 90 பெருக்கல் 1. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 90. இப்போ கன அளவு இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப் போடணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்படிதான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பொருளோட கன அளவை கண்டுபிடிக்கணும். நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருந்தது குறிப்பேடோடது. ஸோ அதோட நீளம் 6 சென்டிமீட்டர், அகலம் 15 சென்டிமீட்டர், உயரம் 1 சென்டிமீட்டர். நமக்கு மூணையும் பெருக்குனா எவ்வளவு கிடைச்சது, 90 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? ஓகே. அடுத்தது போலாமா? அடுத்து என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க? ஓகே. அடுத்து இன்னொரு பொருள் கொடுத்திருக்காங்க. அது என்ன பொருள், அடுத்து பெயர் பலகை. பெயர் பலகையோட நீளம் எவ்வளவு, 20 சென்டிமீட்டர். அகலம் எவ்வளவு, 90 சென்டிமீட்டர். உயரம் எவ்வளவு, 2 சென்டிமீட்டர். சரியா? இப்போ அவங்களோட கன அளவை கண்டுபிடிச்சிடலாமா? சரியா, கன அளவை கண்டுபிடிச்சிடலாமா? எவ்வளவு வரும், நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். ஸோ 20 பெருக்கல் 90 பெருக்கல் 2. ஓகேவா? ஸோ இது ஈஸியா பெருக்கிடலாம். 9 2s are 18. இங்க ஒரு 0 இங்க ஒரு 0. ஓகேவா? அப்புறம் மறுபடியும் 2. 18 2 36. அவ்வளவுதான். ஸோ இது வந்து கன அளவு அப்படின்றதுனால சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? ஓகே. சரியா? சென்டிமீட்டர் கியூப். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, காட்சி பலகை அலமாரி.
அதோட நீளம் எவ்வளோ? 70 சென்டிமீட்டர். அகலம் எவ்வளோ? 250 சென்டிமீட்டர். உயரம் எவ்வளோ? 70 சென்டிமீட்டர். சரியா? அதோட கன அளவு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே. ஸோ கன அளவோட ஃபார்முலா என்ன? நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். நீளம் எவ்வளவு? 70. அகலம் எவ்வளவு? 250. அதுக்கப்புறம் உயரம் எவ்வளவு? மறுபடியும் 70. சரியா? இப்போ இது மூணையும் பெருக்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் 25 7ஆல பெருக்கினா என்ன கிடைக்கும்? 25 7ஆல பெருக்கினா என்ன கிடைக்கும்? 7 35 மீதி 3. 7 4 14 அப்புறம் 3 இருக்கு 17. ஸோ அப்போ 175 2 சைபர் போட்டுக்கலாங்களா? ஓகே. ஸோ அடுத்து இதை மறுபடியும் 7ஆல பெருக்கணும். ஏன்னா இங்க ஒரு 70 இருக்குல்ல. 7 5 35 5 3 7 7 are 49 49 plus 3 52 remainder 5 on 7 are 7 plus 5 12 right right. So இப்போ இதோட கன அளவு எவ்வளவுனா right இவ்வளோ பெருசு சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? நம்மளுக்கு வந்து ஒரு அட்டவணை கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து என்ன இருந்துச்சு? நீளம் அகலம் உயரம் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம வந்து கன அளவு வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ அடுத்த அட்டவணை பாருங்களேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அலமாரியோடது, பெயர் பலகையோடது, குறிப்பேடோடது நம்ம செஞ்சோம். ஸோ அடுத்து பெருசு பெட்டியோடதும் சதுரங்க காயோடதும் நீங்கள் இப்போ செய்ய போறீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ பரிசு பெட்டியோட நீளம் அகலம் உயரம் எவ்வளவு? எல்லாமே 10 10 சென்டிமீட்டர். மூணையும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? சூப்பர். எவ்வளோ கிடைக்கும்? 1000 சென்டிமீட்டர் கியூப். செக் பண்ணிடலாங்களா? இப்போ பரிசு பெட்டியில நீளம் வந்து 10 சென்டிமீட்டர், அகலம் 10 சென்டிமீட்டர், உயரம் 10 சென்டிமீட்டர். 10 10s are 100, 100 10s are 1000. ஸோ அப்போ மொத்தமா 1000 சென்டிமீட்டர் கியூப் கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து பாருங்களேன், சதுரங்க காய். ஸோ சதுரங்க காயோட நீளம் அகலம் உயரம் மூணுமே என்ன அப்படின்னா 1 சென்டிமீட்டர். அப்போ அதோட கன அளவு எப்படி இருக்கும்? 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1. ஸோ அது என்னது? 1 சென்டிமீட்டர் கியூப். சரியா? சரி. ஸோ இப்போ கொடுத்துருக்க அளவீடுகளை வச்சு பாருங்களேன். குறிப்பேடு, பெயர் பலகை, அதுக்கப்புறம் என்ன? அலமாரி. இது மூணுலையும் பாருங்களேன், நீளம் அகலம் உயரம் இது மூணுமே எப்படி இருக்கு அப்படின்னா வேற வேறையா இருக்கு. ஸோ அப்படின்னா இது என்னது? சூப்பர். இது என்னது அப்படின்னா கன செவ்வகம். இதே இது பரிசு பெட்டியும் சதுரங்க காயும் பாருங்களேன், நீளம் அகலம் உயரம் மூணுமே ஒரே மாதிரி இருக்கு. அப்படின்னா அது என்னது? சூப்பர் கன செவ்வகம் சதுரம். சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கனசதுரத்துல நீளம் உயரம் அகலம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம பரிசு பெட்டியையும் சதுரங்க காயையும் கனசதுரம்னு சொல்றோம். மற்ற மூணுலையுமே பாருங்க நீளம் அகலம் உயரம் இது மூணுமே வேற வேறையா இருக்கு. அதனால அது என்னன்னு சொல்லுவோம்? கன செவ்வகம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து இதே பயிற்சியிலேயே அடுத்த சம்ம பாருங்களேன். ஸோ அதுலயும் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல எல்லாமே என்ன கன அளவு கண்டுபிடிக்க சொல்லல. சிலதுல அகலம் இல்ல, சிலதுல உயரம் இல்ல, சிலதுல நீளம் இல்ல. ஸோ அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல எடுத்துக்கோங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? செங்கல். செங்கலோட நீளம் கொடுத்துட்டாங்க. நீளம் அகலம் உயரம் அப்புறம் கன அளவு. சரியா?
சரி, இதுல நீளம் எவ்வளோ? 6 சென்டிமீட்டர், அகலம் 8 சென்டிமீட்டர், உயரம் 10 சென்டிமீட்டர். சரியா? இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கன அளவு கண்டுபிடிக்கணும். சரி, கன அளவுக்கானவா ஃபார்முலா என்ன? நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். சரியா? இதுல நீளம் எவ்வளவு? 6 சென்டிமீட்டர், அகலம் எவ்வளவு? 8 சென்டிமீட்டர், உயரம் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். 6 48, 48 இன்ட்டு 10, 480 சென்டிமீட்டர் கியூப். சரியா? சரி. சோ இதுதான் செங்கலுக்கு. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ஜன்னல் சட்டம் கொடுத்திருக்காங்க. ஸோ ஜன்னல் சட்டம்ல பாருங்களேன், நீளம் 3 சென்டிமீட்டர், உயரம் 45 சென்டிமீட்டர், கன அளவு 900 சென்டிமீட்டர். என்ன கொடுக்கல? அகலம் கொடுக்கல. பார்க்கலாமா? ஸோ இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சூப்பர், அகலம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? நீளம் 3 சென்டிமீட்டர், அகலம் தெரியாது, உயரம் 45 சென்டிமீட்டர், கன அளவு 900 கன சென்டிமீட்டர். சரியா? சோ இப்ப கண்டுபிடிக்கலாமா? ஓகே. இப்ப எனக்கு என்ன இல்லைன்னா அகலம் இல்லை, நம்ம அகலத்தை தான் கண்டுபிடிக்க போறோம். சோ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலால போடலாம். கன அளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 900. அப்படி வச்சுக்கலாம். நீளம் எவ்வளவு? 3. அகலம் தெரியாது, அதனால அகலம்னு வச்சுக்கிறேன். உயரம் எவ்வளவு? 45. சரிங்களா? சோ இப்போ அகலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 3ஐயும் இந்த 45ஐயும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். சரியா? அப்ப என்ன ஆகும்னா இங்க அகலம் மட்டும் இருக்கும், இங்க இந்த 900 அப்படியே இருக்கும். இங்க பாருங்களேன், இந்த 3 எப்படி இருக்கு? பெருக்கல்ல இருக்கு, அதனால கீழே வகுத்தல்ல வந்துடும். எங்க வந்துடும்? கீழே வகுத்தல்ல வந்துடும். ஓகே, கீழே என்ன பண்ணோம் அப்படின்னா வகுத்தல்ல வந்துடும். சரி, இங்க பாருங்க, இந்த 45 பெருக்கல்ல தான் இருக்கு, அதனால கீழே வகுத்தல்ல வந்துடும். சரியா? சரி, இப்போ நம்ம இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வகுத்தோம்னா நமக்கு வந்து அகலம் கிடைச்சிடும். நான் இப்போ மூணாவது வாய்ப்பாடுல சொல்றேன். ஒரு 3 3 3 3 9. ஸோ அப்போ 2 சேவர் அப்படியே வந்துடும். ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன வாய்ப்பாடு போலாம்? சூப்பர், 5ஆம் வாய்ப்பாடு போலாம். 9 5 45, 6 6 5 30, அப்புறம் ஒரு 0. சரியா? மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு. 3 3 9, இங்க 3 6, அதுக்கப்புறம் ஒரு 0. சரிங்களா? ஓகே. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா அகலம் நம்ம அப்படியே அகலத்தை வச்சுக்கலாம். அகலம் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 20/3 சென்டிமீட்டர். சரியா? அவ்வளவுதான். அடுத்து என்ன இருக்கு? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து இதுல என்ன கொடுத்திருக்காங்க? சூரிய ஒளி தடுப்போடு கொடுத்திருக்காங்க. சூரிய ஒளி தடுப்போட நீளம் எவ்வளோ? 70 சென்டிமீட்டர், அகலம் எவ்வளோ? 20 சென்டிமீட்டர், உயரம் கொடுக்கல இங்க. ஓகேவா? ஓகே, நீளம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 70 சென்டிமீட்டர், அகலம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20 சென்டிமீட்டர். ஆனா இதுக்கு வந்து உயரம் கொடுக்கல. உயரம் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? கன அளவு கொடுத்திருக்காங்க. எவ்வளோ? 4200 சென்டிமீட்டர் கியூப். சரியா? சரி,
இப்போ இந்த ஃபார்முலால போடலாமா எல்லாரையும்? கன அளவு எவ்வளோ? 4200. நீளம் எவ்வளோ? 70 சென்டிமீட்டர். அகலம் எவ்வளோ? 20 சென்டிமீட்டர். வேற என்ன இருக்கு? உயரம் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு உயரம் தானே தேவை. எனக்கு என்ன தேவை? உயரம் தான் தேவை. அதனால இந்த உயரத்தை மட்டும் இங்க வச்சுட்டு மற்ற ரெண்டையும் இங்க கொண்டு வர போறேன். சோ இங்க என்ன இருக்கு? ஆல்ரெடி 4200 இருக்கு. இதுல இந்த 70யும் 20யும் இந்த பக்கம் கொண்டு வர போறேன். இவங்க ரெண்டு பேரும் எதுல இருக்காங்கன்னா பெருக்கல்ல இருக்காங்க. அதனால இந்த பக்கம் வரப்போ ஒருத்தருக்கு போயிடுவாங்க. 70 × 20 ஈக்குவல்ஸ் உயரம். ஸோ இவங்க பெருக்கல்ல தான் இருக்கிறதுனால நான் இந்த நார்மலாவே வந்து வகுத்துக்கலாம். ஸோ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ ஓரே 7 6 72. சரியா? அதே மாதிரி ஓர் 2 2 3 2 6. அப்போ உயரம் எவ்வளவு? ஸோ அப்போ எனக்கு உயரம் எவ்வளவு கிடைச்சிருச்சு அப்படின்னா 3 சென்டிமீட்டர். சரியா? சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா படிக்கட்டு. ஒரு படிக்கட்டோட நீளம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80 சென்டிமீட்டர். சூப்பர். அடுத்து என்ன கொடுக்கணும்? அகலம் கொடுத்துருக்கணும்ல, இவங்க கொடுக்கல. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். அடுத்து என்ன இருக்கு? உயரம். உயரம் எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். சரியா? இதுல கன அளவுன்னு ஒண்ணு இருக்கு. அது எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3200 சாரி 32,000 தான் கன அளவு. 32,000 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்க? இப்போ ஒரு படிக்கட்டோட நீளம் கொடுத்துட்டாங்க 80 சென்டிமீட்டர், அகலம் கொடுக்கல, உயரம் 20 சென்டிமீட்டர், கன அளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 32,000 சென்டிமீட்டர் கியூப். இந்த கன அளவு கொடுத்துட்டாங்க. சரியா? சரி, இப்ப இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இதுல கன அளவு எவ்வளோ? 32,000 தான் கன அளவு. நீளம் எவ்வளோ? 80. அகலம் எவ்வளோ? தெரியாது. உயரம் எவ்வளோ? 20. சரி, இப்போ என்ன நான் கண்டுபிடிக்கணும்? அகலம். ஸோ இந்த அகலத்தை மட்டும் இங்க வச்சுட்டு இந்த ரெண்டு பேரையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? ஸோ 32,000 டிவைடட் பை, இங்க ரெண்டு பேரும் பெருக்கல்ல இருக்காங்க, அதனால இங்க கொண்டு வந்துடும் வகுத்தல். இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 போயிடும். சரி, ஒரு 2 2 அப்புறம் இங்க 1 6. ஓகேவா? அடுத்து 8ஆம் வாய்ப்பாடு. ஒரு 8 8 2 14, அப்புறம் 7. ஸோ என்ன சொல்லிடலாம்? அகலம் கிடைச்சிருச்சு. ஸோ அகலம் எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். சரியா? சரி, ஸோ அடுத்த சம் போலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ அடுத்து வந்து ஒரு அறை கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு அறை கொடுத்துருக்காங்க. அந்த அறையோட நீளம் எவ்வளோ? கொடுக்கவில்லை. அதை தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். அடுத்த அகலம் எவ்வளோ? அகலம் 4 மீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வரைக்கும் நம்ம எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்தாங்க, இப்ப மீட்டர்ல கொடுக்குறாங்க. சரியா? சோ அடுத்து உயரம் எவ்வளவு? 3 மீட்டர். அப்ப கன அளவு எவ்வளவு? 36 மீட்டர் கியூப். சரியா? சரி, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நீளம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். சோ இப்ப கன அளவு எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 36. சரியா? அதுல நீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கொடுக்கல, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ நீளம் அப்படியே இருக்கும். சரியா? அகலம் எவ்வளவு? 4 மீட்டர். உயரம் எவ்வளவு? 3 மீட்டர். சரியா? சோ இதுல
நீளம் தான் எனக்கு தேவை, அதனால அவங்கள மட்டும் அங்கேயே வச்சுட்டு மற்ற 2 பேரும் இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஸோ இங்க இருக்கிறது 36 அப்படியே இருக்கும். இது நீளம் வந்து இப்படி நீங்கி அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்க இருக்க 4 3 இந்த பக்கம் வந்துடுவாங்க. ஸோ 4 பெருக்கல் 3. ஓகேவா? ஓகே. ஒரு 4 4 9 4 36 சரியா? அதுக்கப்புறம் ஒரு 3 3 3 3 9. ஓகே. ஸோ இப்போ நீளம் எவ்வளோ? நீளம் வந்து 3 மீட்டரா சென்டிமீட்டரா? சூப்பர். நமக்கு எல்லாமே மீட்டர் மீட்டர் மீட்டர்னு கொடுத்துருக்கிறதுனால யோசிக்காம இங்கேயும் மீட்டர்னு போட்டுருணும். சரியா? எப்பவுமே ஒரு சம் செய்யறப்போ கேள்வியில வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா மீட்டர் கொடுத்துருக்காங்களான்னு தெளிவா பாத்துக்கணும். ஏன்னா அதே தான் ஆன்சர்லயும் வரப்போகுது. சரிங்களா? சரி சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? சதுரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? கன செவ்வகம் பார்த்தோம். சரியா? ரெண்டும் பார்க்க எப்படி இருக்க போகுது? கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா தான் இருக்க போகுது. ஆனா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? என்ன? கனசதுரத்துல நீளம், அகலம், உயரம் மூணுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். சரியா? ஆனா கனசெவ்வகத்துல அப்படியெல்லாம் இருக்காது. சரி, கனசதுரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, நம்ம தாய் கட்டெல்லாம் விளையாடுவோம் இல்லையா? சோ இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு டாய் இருக்கும்ல. அது வந்து ஒரு இடத்துல ஒரு புள்ளி இருக்கும், இன்னொரு இடத்துல 2 புள்ளி இருக்கும், இன்னொரு இடத்துல ஒரு 3 புள்ளி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விளையாடுவோம்ல, ஸ்னேக் அண்ட் லேடர் கேம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா டைஸ். ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து டைஸ் தான். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து யாரு அப்படின்னா கன செவ்வகம். ஸோ இந்த கன செவ்வகம் வந்து நம்ம பயன்படுத்துற நிறைய பொருள்ல இருக்கும். நம்ம யூஸ் பண்ற நோட்ல இருந்து எல்லாமே, நம்ம யூஸ் பண்ற போன்ல இருந்து எல்லாமே வந்து கன செவ்வகமா தான் இருக்கும். ஸோ இந்த கன செவ்வகத்துல வந்து நீளம், உயரம், அகலம் மூணுமே வந்து வேற வேறையா இருக்கும். இது ரெண்டுக்குமே வந்து கன அளவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன அப்படின்னா கன அளவு ஈக்குவல்ஸ் நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். சரியா? ஸோ இவ்வளவுதான். ஸோ இது மூணையுமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா கன அளவு கண்டுபிடிச்சிடலாம். இல்ல கன அளவு கொடுத்துட்டு இதுல ஏதாவது ஒண்ணு கொடுக்கலனாலும் அதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கிளாஸ்ல பார்த்தோம். இதுல யாருக்காவது இந்த டவுட்டாவது இருக்கா? இருக்கா? ஓகே. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸ். இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா அடுத்த செஷன் போகலாம். ஓகேவா? ஓகே guys, தேங்க்யூ.